எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் சதீஷ்குமார் மோகன் கிருஷ்ணன். நான் வந்து இங்கே ராயல் கேர் ஹாஸ்பிட்டலில் முதியோர் நல மருத்துவராக ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னாக்கா டெலீரியம் அப்படின்னா என்னன்னா, இந்த வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருப்பாங்க. சடனாக டெலீரியம் எப்படி டயக்னோஸ் பண்ணால் 3 C ஞாபகம் வச்சுக்கணும். கான்ஷியஸ்னஸ் C, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக்னிஷன், மூணாவது வந்து கோர்ஸ். கான்ஷியஸ்னஸ்னா என்னன்னா சுயநினைவு இழந்துடுறது, அதாவது ரொம்ப சம்மந்தம் இல்லாமல் ரொம்ப அஜிடேட்டடாக இருப்பாங்க, இல்லை ரொம்ப தூங்கிட்டே இருப்பாங்க. அது கான்ஷியஸ்னஸ் லெவல். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கான்ஷியஸ்னஸ்ல இந்த சுற்றுச்சூழல் சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் அவேர்னஸ் ரொம்ப போரா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அட்டென்ஷன் இருக்காது. அதாவது நம்ம எதனா ஒன்று பேசுறோம்னா நம்மள அவங்க கூர்ந்து கவனிக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா அந்த கவனிப்பு இருக்காது. இன்னொன்று அவங்க கவனம் வந்து கொஞ்சம் சிதற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கவனம் சிதறல் ரொம்ப காமன். அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது C, காக்னிஷன். காக்னிஷன் நிறைய பேருக்கு தெரியும். என்னன்னா மெமரி பத்தி சொல்லுவாங்க. டிமென்ஷியான்ற வேர்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ காக்னிஷன்ல மெமரி மட்டும் இல்ல, அதுல நிறைய காம்பனன்ட் இருக்கு. மெமரி இருக்கு, லாங்குவேஜ் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஓரியன்டேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் illusion, அதாவது perception problem சொல்லுவாங்க. இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறது தான் perception problem. இது 4 சேர்ந்து வர்றது தான் வந்து cognition. மூணாவது C வந்து கோர்ஸ். கோர்ஸ்ல வந்து நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க மாட்டாங்க, காலையில இருந்த மாதிரி சாயந்தரம் இருக்க மாட்டாங்க. அது எல்லாமே வந்து சமீபத்தில் நடந்தா இருக்கும். எல்லாமே வந்து ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள, அது எல்லாமே பகல்லையும் சாயந்தரத்துலயுமே நிறைய வித்தியாசம் இருக்கும். இதுதான் வந்து டெலீரியமோட இது. இதை எப்படி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 4AT அப்படின்னு சொல்லுவாங்க. யூகேல இந்த டெஸ்ட் வந்து காமனா எல்லா வயசானவங்களுக்கும் டெய்லியே பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட். இது பிளட் டெஸ்ட் கிடையாது, இது ஒரு கேள்வி பதில் கொஸ்டினர் மாதிரி. 4A னா 4A. சோ முதல் A என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அலர்ட்னஸ். அதாவது அவங்க வந்து இப்போ ராமசாமி சார் அப்படின்னு கூப்பிட்டோன்னே ராமசாமி கண்ணை முழிச்சு பாக்குறாங்க, இல்ல கண்ணை திறந்து இருக்கிறாங்க, உடனே ரெஸ்பாண்ட் பண்றாங்க, என்னங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அலர்ட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். அதை தவிர்த்து அவங்க வந்து கூப்பிட்டாலும் தட்டினாலும் எந்திரிக்கலையா தூங்கிட்டே இருக்காங்க அப்படின்னாக்கா அது வந்து அலர்ட்னஸ்ல வராது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கான்சியஸ்னஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சத்தம் போட்டுட்டு சம்பந்தம் இல்லாம கத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் வந்து கான்ஷியஸ்னஸ் லெவல் நார்மல் கிடையாது. சோ சமமா நார்மலா இருந்தா அதுக்கு வந்து 0 பாயிண்ட்ஸ். கொஞ்சம் அப்நார்மலா இருந்ததுனாக்கா அவங்களுக்கு 4 பாயிண்ட் கொடுப்போம். இது ஒரு டெஸ்ட், ஒரு A. ரெண்டாவது A பாத்தீங்கன்னாக்கா AMT4 னு சொல்லுவாங்க, அப்ரிவேட்டட் மென்டல் டெஸ்ட் 4. அது ரொம்ப சிம்பிள். 4 கேள்வி கேட்பாங்க. உங்களோட வயசு என்ன, உங்க பிறந்த தேதி என்ன, இப்போ நீங்க எங்க இருக்கிறீங்க, இந்த வருஷத்துல இருக்கோம் நம்ம, இந்த 4 கேள்வி கேட்பாங்க. 4 கேள்விக்கு எல்லாமே கரெக்டா சொல்றாங்கன்னா அவங்களுக்கு 0 மார்க்ஸ், 0 பாயிண்ட்ஸ். இதுல ஒரு தப்புனாக்கா அவங்களுக்கு 1 பாயிண்ட், 2 தப்புக்கு மேல போயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். அடுத்தது மூணாவது A. இது 4A சொன்னோம் இல்லைங்களா. முதல்ல வந்து அலர்ட்னஸ், அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா AMT ன்னு சொன்னோம். மூணாவது A வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ஷன். அதாவது நம்ம கவனம் வந்து நம்ம பேசுறதுல அவங்க கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு தான் அட்டென்ஷன் டெஸ்ட் பண்ணுவோம். அது எப்படின்னாக்கா ரொம்ப சிம்பிள். இப்போ ஸ்டாண்டர்டா என்ன சொல்லுவாங்கன்னாக்கா டிசம்பர்ல இருந்து ஜனவரி மாதங்களை ரிவர்ஸ்ல சொல்லுவாங்க. 7 மாசம் தொடர்ந்து சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு 0 பாயிண்ட்ஸ். இதுல எதனா தப்பாச்சுனாக்கா அவங்களுக்கு 2 பாயிண்டோ இல்ல 1 பாயிண்டோ தப்புக்கு ஏத்த மாதிரி ஸ்கோர் கிடைக்கும். இப்போ நாலாவது A பாத்தீங்கன்னாக்கா அக்யூட் சேஞ்ச்னு சொல்லுவாங்க. அக்யூட்னா சமீப காலமாக, அந்த ஒரு வாரத்திலயோ 2 வாரத்திலயோ நேத்தோ இன்னைக்கோ அந்த மாதிரி நடக்கிறது வந்து அக்யூட். கிரானிக்னா மாச கணக்குல இருக்கிறது கிரானிக். சோ இதுல என்ன ஆகுதுனாக்கா அவங்க ஃபேமிலி சொல்லுவாங்க, நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லைங்க, நீங்க சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க அப்படின்வாங்க. இன்னும் சில கேள்வி எல்லாம் கேட்கலாம். அவங்கள யாருன்னா பயம் கொடுத்துறாங்களா, அவங்கள கண்ணுல எதனா தெரியுதா வித்தியாசமா, காதுல எதனா வித்தியாசமா கேக்குதா, இதெல்லாம் வந்து ஹாலுசினேஷன். இதுவும் அந்த அக்யூட் ஃபிளக்சுவேட்டிங் கோர்ஸ்ல வந்துரும். இதுக்கு ஏத்த மாதிரி பாயிண்ட்ஸ் 1 0 இல்லனா 4, நடுவுல எதுவும் கிடையாது. இது எப்படி இன்டர்பிரேட் பண்ணனும்னா இந்த 4AT டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆயிட்டே இருக்கும். 4Aக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துறாங்க, ஆட் ஆயிட்டு வரும்போது 4 பாயிண்ட் எடுத்தாலே வந்து அவங்களுக்கு டெலீரியம் சான்ஸ் ரொம்ப ரொம்ப ஹை. 0னாக்கா அவங்களுக்கு டெலீரியம் சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட். இது ஏன் பண்றோம் ஹாஸ்பிட்டல்னாக்கா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் லட்சக்கணக்கில் பேருக்கு இந்த கேள்வி எல்லாம் சொல்லி வேலிடேட் பண்ண டெஸ்ட். இது வந்து ஈஸிலி ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். சோ இந்த ஸ்கோரிங் பேஸ் பண்ணி நம்ம டெலீரியம் இருக்கா இல்லையான்றது பண்ணலாம். ஏன் டெலீரியம் வந்து ரொம்ப முக்கியம் டயக்னோசிஸ் பண்றது அப்படின்னாக்கா டெலீரியம் இஸ் a medical emergency. இது வந்து completely curable unlike other condition called dementia. so delirium dementiaன்றது நிறைய வித்தியாசம் இருக்கு, அதை நம்ம இன்னொரு ஸ்லைட்ல பார்ப்போம். so delirium வந்து completely reversible. ரெண்டாவது வைத்தியம் பண்ணாம விட்டுட்டோம்னாக்கா விபரீதங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். உதாரணத்துக்கு அவங்க வந்து அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, என்ன வேணா பண்ணிக்கலாம். அவங்க பெரும்பாலும் பிரச்சனை எதுல வரும்னாக்கா கீழே விழுறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படி நடக்கணும்னு கூட வந்து அவங்களுக்கு கவனம் இருக்காது. குச்சி யூஸ் பண்ணமா யூஸ் பண்ணக்கூடாதா, கதவை இப்படி திறக்கணும் அப்படி திறக்கணும் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. அப்ப கீழே விழுந்தாங்கன்னா அதோட ப்ராப்ளம்ஸ் ஏற்கனவே நம்ம நிறைய ஸ்லைட்ல பார்த்திருப்பீங்க, வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. கீழே விழுறதுனால என்ன பிரச்சனை, ஃபிராக்சர், இம்மோபிலைசேஷன், அந்த மாதிரி எண்ணிலடங்கா பிரச்சனைகள் வரும். அதனால டெலீரியம் வந்து சீக்கிரம் டயக்னோஸ் பண்ணணும், கம்ப்ளீட்லி கியூர் பண்ணணும். இதுதான் நம்மளோட கோல். அதனால தான் இந்த டாபிக் பத்தி இன்னைக்கு நம்ம பேசுறோம். சோ இதுல 2 டைப் இருக்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹைப்போ ஆக்டிவ், இன்னொன்னு ஹைப்பர் ஆக்டிவ். ஹைப்போ ஆக்டிவ்னாக்கா தூங்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து கோமா ஸ்டேஜ் சொல்ல முடியாது, லேசா கண்ணு சிமிட்டுவாங்க, ஆனா பேசுறது இருக்காது, பசி இருக்காது, சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப வறட்சியில இருப்பாங்க ஹாஸ்பிட்டல் வரும்போது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ். ஹைப்பர் ஆக்டிவ்னாக்கா
அவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. சம்பந்தம் இல்லாம சத்தம் போடுவாங்க, அதட்டுவாங்க, திட்டுவாங்க, அங்க இங்கேயும் நடப்பாங்க, லாங்குவேஜும் புரியாது அவங்க பேசுறது. அந்த மாதிரி ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தீங்கு இல்ல, இது வந்து மற்ற பேஷண்ட்டுக்கும் மற்ற குடும்பத்தில் வேற யாருன்னா இருந்தாலும் இதனால பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹைப்போ ஆக்டிவ் சொல்லுவோம், இல்ல ஹைப்பர் ஆக்டிவ் சொல்லுவோம். சில பேருக்கு மிக்ஸ்டா இருக்கும், அதாவது ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். காலையில இப்படி இருப்பாங்க, சாயந்தரம் அப்படி இருப்பாங்க. பட் எப்படி இருந்தாலுமே இவங்களை வந்து பழைய நிலைமை கொண்டு வரது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் அடுத்த ஸ்லைட்ல. காசஸ் என்னன்னா, எதனால இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இப்போ நிறைய காசஸ் இருக்கும். இப்போ ஆஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா காமன் காரணம் எல்லாமே சில ரேர் காசஸும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் உங்களோட கவனத்துக்கு எது கொண்டு வரோம்னா, ஒரு ஈஸியான வழி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஞ்ச் மீ அப்படின்ற ஒரு நிமோனிக்னா உங்களுக்கு தெரியும், ஒரு எழுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. பிஞ்ச் மீ, PINCHME, என்ன கில்லுங்க அப்படின்னு அர்த்தம். Pனா பெயின்னால டெலிரியம் வரலாம். Iனா இன்ஃபெக்ஷன், N வந்து நியூட்ரிஷன், அவங்களோட சத்தான சாப்பாடு ரொம்ப நாளா சாப்பிடாம இருக்காங்கன்னா சடனா சத்து குறையும் போது ஒரு நாள் வந்து டெலிரியமா வந்து பிரதிபலிக்கும். C வந்து கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். H வந்து ஹைட்ரேஷன், அதாவது அவங்க வந்து ஆகாரம் வந்து ரொம்ப வறண்டு போயிடுச்சுனாக்கா கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க டெலிரியம் போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இதே நேரத்தில் ஆகாரம் ரொம்ப கம்மியான சோடியம் பிரச்சனையும் வரும், மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். அதனாலேயே வந்து டெலிரியம் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. M வந்து மெடிகேஷன். நிறைய மருந்து, இப்போ பாலிஃபார்மசி பத்தி ஒரு ஸ்லைட்ல பேசியிருப்போம். மெடிகேஷன் நிறைய சேரும்போது ஒன்னோட ஒன்று இன்டராக்ட் ஆகும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சில மருந்துகள்னாலே சைடு எஃபெக்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பார்க்கின்சன் டிசீஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல காமனா கொடுக்குற மாத்திரை வந்து சிண்டோபா, லிவோடோபா. அதுல பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் டெலிரியஸா இருக்காங்க, வேற எதுக்கோ வந்திருக்காங்க, பார்க்கின்சன் டிசீஸ் எதேச்சியா டயக்னோஸ் பண்ணுவோம். ஆனா உடனடியா வந்து அந்த லிவோடோபா, சிண்டோபா ஆரம்பிக்க மாட்டாங்க. நல்ல நிபுணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, முதல்ல டெலிரியம் செட்டில் ஆகட்டும், வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போன அப்புறம் ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு இது ஆரம்பிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாத்திரனாலே டெலிரியம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, சிண்டோபானால. அதனால இது வந்து எமர்ஜென்சி மாத்திரை கிடையாது, கொஞ்சம் தள்ளி போடலாம். அந்த மாதிரி ஒரு உதாரணம் தான். அந்த மாதிரி நிறைய மாத்திரைகள்னால வந்து டெலிரியம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து மார்பின் வந்து பெயின் கில்லர், நல்ல மருந்து தான், பெயின் நல்லா குறைக்கும். அதே டைம்ல அது டெலிரியம் உண்டு போறதுக்கு காரணம் இருக்கு. இது நடுவில் டோசேஜும் ரொம்ப முக்கியம். இப்பவே நாங்க வயசானவங்களுக்கு ஸ்டார்ட் லோ கோ ஸ்லோ, ஆரம்பிக்கும் போது கம்மி டோஸ், அந்த ஸ்டெப் அப் பண்றதை வந்து கிராஜுவலா பண்ணணும். இதுதான் வந்து டிக்டம் ஓல்டேஜ்ல. கடைசியா பாத்தீங்கன்னா என்விரான்மெண்ட். ஏற்கனவே அவங்களுக்கு டிமென்ஷியா இருக்கும், அவங்களுக்கு வந்து டெலிரியம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிமென்ஷியா இருந்தா கூட அவங்களோட பிஹேவியர்ல ஃபேமிலிக்கு தெரியும், நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லைங்க. டிமென்ஷியா இருந்தா கூட ஆனா எங்களுக்கு ஏதோ வித்தியாசம் தெரியுது அப்படின்வாங்க. சில நேரத்தில் பாத்தீங்கன்னா டிமென்ஷியா பேஷண்ட்ஸ் வீட்டுல நல்லா இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹாஸ்பிட்டல் வர வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீழே விழுந்திருக்கலாம், இல்ல வந்து இருமல் சளினால் அட்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்கு வராங்கன்னு வச்சுங்க. அப்போ இடம் மாறும் போது அவங்களோட சொந்த ரூம்ல இருக்கிறத விட ஹாஸ்பிட்டல் பெட்ல அட்மிட் ஆகும்போது காலையில வரைக்கும் நல்லா இருப்பாங்க, அவங்க ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா ஈவினிங்ல நர்ஸ் தான் இருப்பாங்க, டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ்ல வந்து போயிட்டு இருக்காங்கன்னாக்கா, ஒரு புது என்விரான்மெண்ட்ல இருக்கும்போது சடனா பாத்தீங்கன்னா அவங்க எங்கிருந்து தான் என்னன்னு தெரியாது, அவங்க டோட்டலா டிஃபரெண்ட் பர்சனா இருப்பாங்க, ரொம்ப டெலிரியமுக்கு போயிடுவாங்க. ஸோ என்விரான்மெண்டல் சேஞ்ச் ஆனா கூட வந்து டெலிரியம் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. எப்படி நம்ம என்னென்ன டெஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள், சாதாரண டெஸ்ட் வந்து ஆரம்பிப்போம். யூஸ்வலா எக்ஸ்ரே, பேசிக் பிளட் டெஸ்ட், சிஆர்பி, பிளட் கவுண்ட், யூரியா, எலக்ட்ரோலைட்ஸ், கிரியாட்டினின், லிவர் ஃபங்க்ஷன், சிஆர்பி இதெல்லாம் பண்ணுவோம். குளுக்கோஸ் பார்ப்பாங்க, செஸ்ட் எக்ஸ்ரே பண்ணலாம், யூரின் காமனா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யூரின் கல்ச்சர், யூரின் மைக்ரோஸ்கோபி பண்ணலாம். இது வந்து பேசிக் டெஸ்ட். இதுல வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாக்கா அடுத்த லெவல் டெஸ்ட் வந்து அட்வான்ஸ் டெஸ்ட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் ஸ்கேன் பண்ணலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஹார்ட்டுக்கு இசிஜி எடுக்கிற மாதிரி பிரெயினுக்கு வந்து இஇஜின்னு ஒரு டெஸ்ட் இருக்கும், கிராஃப் மாதிரி ரெக்கார்ட் ஆகும் பிரெயினோட ஆக்டிவிட்டி. அது மட்டும் இல்லாம எம்ஆர்ஐ பண்ண வேண்டியிருக்கும். சில நேரத்தில் முதுகுல சின்னதா ஊசி போட்டு பிரெயின்ல இருக்க ஃப்ளூயிட் வந்து டெஸ்ட் பண்றதுக்கு சில நேரத்தில் தேவைப்படும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் டெஸ்ட், எல்லாருக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் எதுக்கு உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன்னாக்கா, டெலிரியம் வந்து சில நேரத்தில் நம்மளால குணப்படுத்த முடியலன்ற பட்சத்தில் அடுத்தடுத்த லெவல் டெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ரெண்டாவது, இப்போ ராயல் கேர்ல பாத்தீங்கன்னாக்கா நிறைய நியூராலஜிஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒப்பீனியன் சில நேரத்தில் கேட்போம். சாதாரண டெஸ்ட் எல்லாம் நெகட்டிவா இருக்கு, இவங்களுக்கு லம்பர் பங்க்சர் பண்ணலாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்களோட ஒப்பீனியன் கொடுப்பாங்க. சில நேரத்தில் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு டிமென்ஷியா இருக்கும், ஆனா யாருக்குமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க இது வரைக்கும். அவங்க ஹாஸ்பிட்டல் டெலிரியம்காக வருவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா டிமென்ஷியாவும் இருக்குன்ற பட்சத்தில் இந்த டெலிரியம் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வாரங்கள் ஆகும், மாசங்கள் ஆகும். இப்போ சாதாரணமா டிமென்ஷியா இல்ல, மற்றபடி ஹெல்தியா இருக்காங்க, வெறும் டெலிரியம்காக தான் வராங்கன்னா அவங்க சில நாட்கள்ல சரியாயிடும், கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடலாம். பட் அண்டர்லைங் டிமென்ஷியா இருக்குதுன்ற பட்சத்தில் அவங்களுக்கு டெலிரியம் ரெக்கவர் ஆகிறதுக்கு சில வாரங்களோ மாதங்களோ ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து அவங்களோட நான் ஃபார்மகாலஜிக்கல், மருந்து மாத்திரை இல்லாம எப்படி ட்ரீட் பண்ணணும், அப்புறம் மருந்து கொடுத்து எப்படி ட்ரீட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மருந்து மாத்திரை இல்லாம என்ன பண்ணணும்னா, ஜெனரல் அட்வைஸ் என்ன சொல்லுவோம்னாக்கா, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அந்த ரூமோட என்விரான்மெண்ட்டே ரொம்ப குவைட்டா இருக்கணும். நிறைய சத்தம் போடுறது, நிறைய கேட்ஜெட்ஸ் சுத்தி நிறைய நாய்ஸ் இருந்ததுனாக்கா இந்த டெலிரியம் ரொம்ப பிரெசிபிடேட் பண்ணிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டிங் நல்லா இருக்கணும். ரொம்ப இருட்டில் இருந்தாலும் அவங்க பயந்துக்குவாங்க, அப்போ டெலிரியம் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு கடிகாரம் வச்சுட்டோம்னாக்கா அதுல டேட்டு டைம் இதெல்லாம் வருது அப்படின்னாக்கா அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்கே தான் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறோம், அப்போ
அப்பப்போ யாரும் வந்து சொல்றது, நீங்க இப்போ ராயல் கேர்ல அட்மிட் ஆயிருக்கீங்க, டைம் இவ்வளோ ஆகுது, இன்னைக்கு தேதி தான், கிழமை தான், நியூஸ் பேப்பர் கொடுக்குறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு டெலிரியம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு காது கேட்காது, கம்மியாக கேட்கும், கண்ணு தெரியாமல் போயிடலாம். அவசரத்தில் ஹாஸ்பிட்டல் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வச்சுட்டு வந்திருப்பாங்க அவங்களோட ஹியரிங் எய்டோ இல்லை கண்ணாடியோ. ஸோ அவங்க வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லி நீங்க இதுக்காக புதுசு வாங்கணும்னு அவசியம் இல்லை, ஃபேமிலி சொல்லி இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பேசுறத பேஷண்ட் கேட்கணும். அவங்களுக்கு காது கேளாம இருந்ததுன்னா அது ஒரு கஷ்டமா இருக்கும். அதே போல கண் பார்வை நல்லா தெரியல, கண்ணாடி போடுறாங்கன்னா கண்ணாடி எடுத்து கொடுத்தோம்னாக்க பேப்பர் படிக்கிறதுக்கு, ஓரியன்டேஷனுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இது வந்து நான் ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த காசை ட்ரீட் பண்ண. இது யூஸ்வலா மல்டி ஃபேக்டோரியல், அதாவது ஒரு காரணம் மட்டும் இருக்காது. பெயின்னாக்க பெயின் மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு கூடவே 4-5 ஃபேக்டர்ஸும் சேர்ந்து வரலாம். ஸோ எல்லா ஃபேக்டர்ஸையும் அட் அ டைம் ட்ரீட் பண்ணும்போது டெலிரியம் சீக்கிரமா குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபெக்ஷன் இருந்தா ஆன்டிபயோட்டிக் கொடுக்கிறது, கான்ஸ்டிபேஷன்னா மலச்சிக்கலுக்கு வைத்தியம் பண்றது, டீஹைட்ரேஷன்னாக்கா ட்ரிப்ஸ் போடுறது, எலக்ட்ரோலைட்ல ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான சோடியம் கரெக்ஷன்லாம் பண்ணோம்னாக்கா இம்ப்ரூவ் ஆயிடும். அதே போல மெடிகேஷன் கண்டுபிடிச்சோம் இந்த மெடிசனால தான் டெலிரியம் இருக்குன்னா அதை நம்ம ஸ்டாப் பண்றது. என்விரான்மெண்ட் போய் யாராச்சும் வந்து ரீஓரியன்ட் பண்ணிட்டே இருந்தானாக்கா, சில பேருக்கு நாங்க என்ன பண்ணோம்னா, இங்கிலாந்துல வயசானவங்க இந்த மாதிரி டெலிரியம் அட்மிட் பண்றாங்கன்னா அவங்க யூஸ்வலா ஃபேமிலிக்கு இடம் கிடையாது. இங்கிலாந்து NHS ஹாஸ்பிட்டல் எப்படின்னாக்கா ஃபேமிலியை நாங்க வந்து ஓப்பன் விசிட்டிங் கொடுப்போம், நைட் தங்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டோம், நாங்க வசதி கிடையாது. பட் அந்த மாதிரி இந்தியாவில் அந்த பிரச்சனை கிடையாது. ஆப்வியஸ்லி வந்து ஃபேமிலி வந்து ரூம்ல இருக்கிறதுல ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. இன்ஃபேக்ட் ஃபேமிலி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுவும் யார் இருக்கணும்னாக்கா அவங்க கூடவே ரொம்ப பழகினவங்க இருக்கிறது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அவங்க ரெக்கவரிக்கு நல்ல சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிட்டாங்கன்னா வீட்டுக்கு கொண்டு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல்னால சில கிருமிகள் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால டெலிரியம் வந்து இன்னும் வருஷம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டாக்டரோட உதவியோட அவங்களோட அசஸ்மெண்டோட சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு. இப்போ இது வந்து ட்ரீட்மெண்ட் பார்ட். இதுலயே வந்து அவங்க பிஹேவியரலும் ட்ரீட் பண்ணணும். எப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப கோவமா இருக்காங்க, வேற பேஷண்ட் போய் அடிக்க போறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த அவங்களை சாந்தப்படுத்துறதுக்கு சில மருந்து இருக்கு. அது வந்து நாங்க டிசைட் பண்ணுவோம் எந்த பேஷண்ட்க்கு எந்த மருந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. சில பேருக்கு லொராசிபம் கொடுப்போம், அவங்க கொடுத்தா கொஞ்சம் சாந்தமாயிடுவாங்க, பர்மனென்ட்லி, இதெல்லாம் டெம்பரரி மெஷர். சில பேஷண்ட்ஸ்க்கு சில மருந்து கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லூயி பாடி டிமென்ஷியா இருப்பாங்க அவங்களுக்கு, இல்ல பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஹாலோபெரிடால்ன்ற ஒரு சாந்தப்படுத்துற மருந்து வந்து செடேட்டிவ் வந்து கொடுக்க முடியாது. கொடுத்தனா அந்த வியாதி அதிகமாயிடும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலி கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் டாக்டர்ஸ்க்கு. பட் இது இந்த விஷயம் வந்து பேஷண்ட்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே வந்து டெலிரியம் பற்றி தான். டிமென்ஷியான்றது ஒரு பெரிய டாபிக், அதை ஒரு 2-3 வீடியோவா பண்ண போறேன் நான். ஸோ டெலிரியம் பற்றி உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்ததுனாக்கா கீழே இருக்கிற என்னோட இமெயிலில் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், பேஷண்ட் இருக்காங்க, அவுட் பேஷண்ட்டாக வந்து பார்க்கணும்னாக்கா கீழே என்னோட நம்பர் இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.